नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாங்கனவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடியது ஒரு ஸ்ரவண யஜ்ஞம். நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு சொல்லிவிடுறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமையை ஷீர்மையை நாம் பார்த்தோம். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அன்னைக்கே நான் சொன்னேன், நாமமாயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில நாமம் 1000 ஏத்தனின்ன நாராயணா, விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு எடுத்துட்டா அதுல இருக்கக்கூடிய கருத்து அதை ஆண்டாள் சொல்லியிருக்க. சரி, இனிமே நான் என்ன அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்? வேதாந்தத்தினுடைய ஒரு 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 பேபி ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் யார், அவன் யார், பரமாத்மா லட்சணம் என்ன, ஜீவாத்மா லட்சணம் என்ன, அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்க போறோம். அப்படின்னா பரமாத்மா ஜீவாத்மாவை பத்தி சொல்லியிருக்கணும் ஆண்டாள். நாராயணனே பரமாத்மா, நமக்கே ஜீவாத்மா, பறை தருவான், மோட்சத்தை கொடுப்பான். அப்படின்னா வேதாந்தமும் அடங்கியிருக்கு. இப்ப நடுவில் ஆண்டாள் இருக்கா இல்லையா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் உட்கருத்து ஆண்டாளுடைய அந்த பாமாலையில் உள்ளது, வேதாந்தத்தினுடைய கருத்து ஆண்டாளுடைய பாமாலையில் உள்ளது. அதனால்தான் நம்ம பெரியவாள்லாம் அவளுக்கு ஒரு இன்வொகேட்டரி வேர்ஸ் இல்லாட்டா லாடேட்டரி வேர்ஸ் பாடும்போது வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். நம்ம எதெல்லாம் கருத்துக்கள் சொல்றோமோ, இப்போ ராமாயணத்துல விஷயமாகட்டும், பாகவதத்துல விஷயமாகட்டும், மகாபாரதத்தில் விஷயமாகட்டும், ஏன் பகவத்கீதையில் ஆகட்டும், என்னெல்லாம் கருத்துக்கள் டிஸ்கஸ் பண்றோமோ அந்த கருத்தெல்லாம் இதுல இருக்கும். நீங்க உடனே 1-to-1 மேப்பிங் பண்ணப்படாது. இப்போ அதுல துஷாசனன்னு மகாபாரதத்துல வருது, அதை சொல்லியிருக்காளா, வேண்டாததெல்லாம் சொல்லவே மாட்டான். ஆண்டாள் இஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் ஆழ்வார். எது வேணுமோ அது திருச்சாப்புல சொல்றதுன்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி ஒரு டக்குன்னு நமக்கு புரியிறாப்புல சொல்லுவா. வள 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 வளான்னு ஒரு 10,000 பாசுரத்தையோ ஸ்லோகத்தையோ எழுதி நமக்கு பயமா இருக்கும். இப்போ மகாபாரதம் வசதி தான். இப்போ நானே சொல்லியிருக்கேன், உபன்யாசம் புஸ்தகம்னு பார்த்தா ஒரு 18 புஸ்தகம் அதுல இருக்கு. எப்போ நான் சொல்லி எப்போ முடிக்க போறேனே தெரியல. ஆண்டாள் தப்படி இல்லை, ஒரு புக்லெட் 30 பாசுரத்துக்குள்ள அத்தனை கருத்தை அடக்கியிருக்கான அவளுடைய வைபவம் சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய சரித்திரம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சரித்திரத்துக்குள்ள நான் ரொம்ப போகாமல், ஏன்னா அந்த சரித்திரம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம என்ன திருமால் பெருமையெல்லாம் பார்த்து கேஆர் விஜயாவெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு ஒன்று இப்போ ஆண்டாளுடைய சரித்திரத்தை இப்போ நான் சொல்றதுக்கு இது ஹரிகதாவா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது ஆண்டாள் வந்தாளாம், பெரியாழ்வார் பெண் பிள்ளாய் நீ என்ன சொல்றே அப்படின்னு கேட்டார். நான் சொல்லிட்டு போகலாம் அந்த கதையை, நீங்கள்லாம் ரசிச்சு கேட்பீங்க. அதுவும் சில கட்டங்கள்லாம் வரும்போது கண்ணிலையும் தார தாரையா தண்ணி வரும், அதெல்லாம் இருக்கு. இப்போ கதாபாகம் தெரிஞ்சாச்சு. இது ஒரு ராமாயணத்துல கிட்னாப் நடக்கிற மாதிரியோ, ஒரு கிருஷ்ணாவதாரத்துல அசுரவதம் நடக்கிற மாதிரியோ ஆண்டாளுடைய லைஃப் இல்லை. ரொம்ப சிம்பிள் டிவோஷன் பேஸ்ட் லைஃப். அவ பெரியாழ்வாரால வளர்க்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை. சிறு வயதிலிருந்து கிருஷ்ண பக்தியில் திளைத்தாள். அவ கிருஷ்ணர் மீது காதல் கொண்டாள், மாலை அணிவித்தாள். அவள் அணிந்த மாலையை பெருமாள் அணிந்தார். அப்பாவை கூப்பிட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னா அப்பாவை வர சொன்னார் பெருமாள். ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டணும், கல்யாணம் ஆயிடுது. பாருங்க எவ்வளவு சிம்பிள். அதாவது ஒரு ஈவெண்ட்ஃபுல்னு பார்த்தா பக்தி இருக்கு. பெரிய நம்ம இப்போ இந்த மூவிலாம் பார்க்குற மாதிரி த்ரில்லர் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. சாதாரணமான லைஃப், அதுக்குள்ள அவ பக்தியோட வந்திருக்கா. ஆனா அவ சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அதை தான் நம்ம இந்த உபன்யாசத்துல என்னால எவ்வளவு அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாகான்னு சொல்லுவா. காலம் ரொம்ப நமக்கு குறைச்ச இல்லையா? ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு கருத்தை சொல்லணும்னா நான் ரொம்ப யோசிச்சு எங்கெங்கேருந்து தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போ நீங்கள்லாம் தாய்லாந்து மக்கள், அதனால உங்களுக்காக நான் இது இப்போ எடுத்து சொல்ல போறேன். 1. 2வது, இதுக்கு நீங்க பெரிய தமிழ் புலவரா இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. தமிழில் ஆர்வம் பற்று கொண்டவர்களாக இருந்தால் போதும். அதாவது தமிழ் என்கின்ற மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல மொழி, அமுதமான மொழி, அப்படியே பேச பேச இனிக்கிறது அப்படி நினைச்சாலே நீங்க ஆண்டாள் ரசிப்பள். ஒன்னு பக்தி,
ரெண்டாவது தமிழ். அது ரெண்டும் கலந்து பக்தி தோய்ந்த தமிழில் கொடுத்துருக்கா ஆண்டாள். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆண்டாளுடைய பிரபந்தங்கள் ரெண்டு. ஒன்று ஜகத் பிரசித்தமாக இருக்கக்கூடிய திருப்பாவை. தாய்லாந்து மக்களுக்கு நான் திருப்பாவையை சொல்லவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் பாரத தேசத்திலேருந்து திருப்பாவையை படிச்சுட்டு போயிருப்பேள், அங்கே அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பேள். ஆனால் ட்ரெடிஷ்னலி ஈவன் த தாய் கிங்ஸ், as far as I have read and heard, give lot of importance to திருப்பாவை. அதுக்கு ட்ரெம்பாவைன்னு சொல்வேளோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவா. அந்த ட்ரெம்பாவை அந்த தாய்மொழியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், மன்னர்கள். ஸோ அவர் ஹெரிட்டேஜ் ஹேஸ் ஹேட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறதுக்கு இதை விட இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு வேணும். இப்போ கம்போடியாவில் எனக்கு தெரிஞ்ச வைக்கும் அதோட கேபிட்டல் வந்து நாம் பென் அப்படின்னு பேர். நம்ம ஜாஸ்தி சியாம்ரி போனாலும் நாம் பென்னுங்கிறது தான் கேபிட்டல். பியூட்டிஃபுல் மியூசியம் அங்கே இருக்குது. இப்போ நாம் பென் அப்படிங்கிறதே நான் ரிசர்ச்சர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்பாவை, இப்போ திருப்பாவையுடைய நம்பாவை இருக்கா இல்லையா, நம்பாவைன்னா நம்ம குழந்தை, நம்ம பொண்ணு. அந்த நம்பாவை தான் நாம் பென் அப்படின்னு மாறி எடுத்துன்னு சொல்கிறா. எட்டிமலாஜி வச்சு நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சொல்கிறா. அப்படின்னா எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்க. கம்போடியாவுக்கு போகும்போது காஞ்சி மடத்தில் இப்போது பிரகிருதம் ஆச்சாரியாளாக இருக்கக்கூடிய நம்ம பால பெரியவான்னு கூப்பிட்டு இருந்தோம். இப்போ அவள் தான் பெரியவா. அவரை போய் நான் தண்டனை சமர்ப்பிக்கும் போது அவர் வர சொல்லிட்டு வந்து எங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் கம்போடியாவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ உடனே ஒருத்தரை கூட்டுட்டு அதை எடுத்துன்னு வா அப்படின்னார். ஒரு புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டார். அதில் பார்த்தா அவர் சொன்னார், காஞ்சி மடத்துக்கும் கம்போடியாவில் இருக்கக்கூடிய கோவில்களுக்குமே நிறைய ரிலேஷன்ஷிப் உண்டு. அதில் ஏதோ ஒரு கல்வெட்டில் ஜெயேந்திரன் ஒரு வார்த்தை காஞ்சி காமகோட்டி அப்படின்லாம் வருதுன்னுலாம் சொன்னார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் இம்மென்ஸ். அப்படி இருக்குது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ். அப்பேற்பட்ட நாட்டில் நீங்கள்லாம் இருக்கீள். அது நம்ம நாட்டுக்கு விதேசம் தான். யூஆர் அவுட் சைட் த கண்ட்ரி, எட் யூஆர் வெரி லிங்க் டு த ட்ரெடிஷன். இப்போ ஆண்டாள் கொடுத்தது 2 பிரபந்தம். ஜெகத் பிரசித்தமான திருப்பாவை. 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு வாழி திருநாமத்தில் சொல்கிறோம். அது ஒன்று திருப்பாவை. 2வது நாச்சியார் திருமொழின்னு பேர். இது நான் ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன். நானும் வேடிக்கையாக சொல்லுவேன். இது நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கவாள் அப்படி சீரியஸாக எடுத்துடாதீங்க. ஆண்டாள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா இல்லையா, கிருஷ்ணர்கிட்ட அவ்வளவு ஒரு காதல். கிருஷ்ணருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா. எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்? பொதுவாக ஒரு ஆண்மகன் தான் பெண்ணை தேடி ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம நாடகங்களில் பார்த்துருக்கோம். காஃபி டேக்கு வர சொல்லுவார். அவர் வந்து கீழே அந்த க்ரீமில் வந்து அந்த கேப்புச்சினோ காஃபியில் அழகாக ஒரு ஹார்ட் போட்டு கொடுப்பார். இப்படி தான் நம்ம ஒரு ஹீரோ பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே ஹீரோயின் ஷீ ப்ரப்போசஸ் டு த லார்ட். அப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேள்? ஐ லவ் யூ தானே சிம்பிள் ப்ரப்போசல் இங்கிலீஷில். ஐ லவ் யூ. ஓமிதி வியாஹரேத் நமைதி பశ్చాத் நாராயணாயேத் உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமைதி 2 அக்ஷரே நாராயணாயதி பஞ்சாட்சராணின்னு அஷ்டாட்சரத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவா. அந்த மாதிரி இங்கே ஐ ஏகாட்சரம், லவ் சதுரக்ஷரி, அப்புறம் வந்து யூ 3 அக்ஷரி. ஸோ திரையக்ஷரி. இந்த 3 1 4 3 சேர்த்து போட்டேன்னா அஷ்டாட்சரம் வந்துடும். அதனால் அவள் காதல் கொண்டது சாக்ஷாத் நாராயணன் கிட்ட தான். அந்த நாராயணன் கிட்ட சொன்ன விதம் எப்படி? ஐ லவ் யூ. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார். அந்த ஐ லவ் யூக்கு எடுத்துக்காட்டா என்ன பண்ணிவிட்டா? 143 பாசுரங்களோடு கூடிய நாச்சியார் திருமொழி. அதனால் இது ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்குது பாருங்க. இப்பேற்பட்ட 2 பிரபந்தங்களை கொடுத்தாள். ஆண்டாளுக்கு ராமாயணத்தில் அன்வயம் உண்டா இல்லையா? இப்போ நம்ம பாரத தேசத்துக்கு இப்போ நம்ம சொல்கிற வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். ஆண்டாளுக்கு ராமாயணத்தில் பரிச்சயம் உண்டா? அதை பற்றி சொல்லியிருக்காருன்னா நிறைய. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருப்பாவை எடுத்துப்போம். இப்போ என்ன சொல்கிறா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். 1. அடுத்தது, பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. 2. இப்போ இது 2 பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய உதாரணங்கள் எடுத்துப்போம். 1, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அப்போ ஜியாகிரபியை முதல்ல சொல்லிடுறா. தென் இலங்கை இல்லையா, நம்ம பாரத தேசத்துக்கு தெற்குல இருக்கு இலங்கை, தென்னிலங்கை. கோமான் அவ்வூரை ஆண்டு வந்த ராஜான்னு ஒத்துக்கிறா அவனை. யாரு? ராவணேஸ்வரனை. அப்ப ராவணனை பார்த்து சொல்றா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, அவனை கொன்னு முடித்த. யார் அவன்? மனத்துக்கு இனியான், நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சமானவன் அப்படின்னு சொல்றான். ராமன்னு சொல்றது இல்லை. இப்போ கிருஷ்ணரை தானே காதலிச்சா, மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கணும்? கிருஷ்ணரை தானே பிடிச்சிருக்கணும். ராமரை பிடிச்சிருக்கு. ஏன்? பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. நீங்க ஆச்சாரியன் சொல்வார். என்னன்னா, ஆண்டாள்
எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாகவதோத்தமாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாள். பாகவதோத்தமாள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொண்டு வந்தாள். அதனால கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அடிக்கடி சொல்லும்போது பக்தாளோடு இருக்க வேண்டும். அவ பாடும்போது கூட திருப்பாவை நோம்பு ஒவ்வொரு பெண் பிள்ளையை ஒரு பாகவதோத்தம ஸ்திரீயாக பாவித்து அவ வீட்டு வாசல் கதவுல நின்று தட்டி அவளை புராணாதி விஷயங்களை சொல்லி நல்ல வார்த்தையில சொல்லி எழுப்பி போய் பாடும். பாகவதோத்தமர்களுக்கு பாடிய திருப்பள்ளி எழுச்சியாம் இது. பகவானுக்கு தொண்டரடி புடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடினர். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனவில் உள்ள ஹன்னது காளையம் பொழுதாய் மதுவிருந்தொழியின மாமலர் எல்லாம் அவர் பாடிவிட்டார். ஆனா பாகவதோத்தமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவள் இவள். அதனால பாகவதோத்தமாள் ரொம்ப முக்கியம். ஒரு சிஸ்டம் இருந்தா பகவான் மட்டும் இருந்தா போறாதே, பகவான் சொல்லிக்கிறதுக்கு பாகவதோத்தமாள் இருக்க வேண்டாமா? அதனால ஷி வாஸ் அ பிக் அக்ரிகேட்டர். நிறைய பாகவதோத்தமாள் சேர்த்தா. இப்போ பாகவதோத்தமாள்னு வரும்போது நமக்கு ராமாயண காலத்திலே இந்த ஜெகத் பிரசித்தம் என்னன்னா பகவானை கூட வைது விடலாம், பாகவதோத்தமாளை வையவே கூடாது என்பதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ ஆண்டாளுடைய உதாரணம் எடுத்துப்போம். இப்போ ஆண்டாள் ராமனை மனத்துக்கினியான்னு சொன்னான். ராமன் எப்படி மனத்துக்கினியான் ஆறாருன்னு கேட்டா, ராமர் முதல்லேருந்தே அவருக்கு என்னன்னா ராவணன் முடிஞ்சா சீதையை ஒப்படைச்சுட்டான், நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், இதுதான் அவருடைய நோக்கம். கிஷ்கிந்தையில் சுக்ரீவனோடு தோழமை அமைத்த போதும் சரி, ஷபரிக்கு மோட்சம் கொடுத்த போதும் சரி, ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த போதும் சரி, விபீஷணனை அங்கீகாரம் பண்ணின போதும் சரி, வந்துள்ளான் தென்னிலங்கையிலிருந்துன்னு சுக்ரீவன் சொல்றார். அப்ப ராமர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ராவணன் வந்திருக்கானா? இல்ல அவன் தம்பியா சோர்ந்து போயிட்டார். அவருக்கு என்னன்னா அப்பவா நம்ம சரணாகதி பண்ணா அவனை விட்டு வச்சிருவேனே அப்படிங்கிற எண்ணம். இப்ப யுத்தம் நடக்கிறது ராமனுக்கும் ராவணனுக்கும். இப்ப ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கும்போது வால்மீகியுடைய பிரசித்தமான ஸ்லோகம் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராவண யுத்தோர்வா ராவண யோரிவ. அதாவது ஆகாயத்துக்கு ஒப்புமை ஆகாயம்தான், பறந்து விரிந்திருக்கக்கூடிய சமுத்திரத்துக்கு ஒப்புமை சமுத்திரமே தான். ராவணர்களுக்கு யுத்தம் நடந்தால் அவர்களுக்கு ஒப்புமை அவர்கள் யுத்தம் தான் அப்படிங்கிறதுல கரெக்ட் எக்ஸாக்ட் சிமிலியை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு அதுவே சிமிலி அப்படின்னு முடிச்சார். இப்ப ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போதும் ராமருக்கு என்ன எண்ணம்னா ராவணனை மன்னிச்சு விட்டுடணும். இது இல்லாம கம்பருடைய பாசுரங்கள்லாம் இன்று போய் நாளை வாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ராவணனை எப்படியோ பிழைக்க வைக்கணும்னு வச்சார் ராமர். ராமருக்கு என்ன சரி அவன் தப்பு பண்ணிவிட்டான், அவன் தப்பு நினைச்சு பశ్చాத்தாபப்பட்டு சீதையை கொடுத்து விட்டால் நம்ம என்ன அவன் மாட்டுக்கு ஆண்டு போட்டுமே நினைச்சார். யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது ராமர் பார்த்தார் ஒரு அம்பு கூட அவர் மேல விழலை. ராவணன் ஒழுங்கா ஏம் பண்ணலையா இல்லாட்டா அம்பு பாதியிலே பொட்டன்சி லூஸ் பண்ணி கீழே விழுந்துருந்தா ஒண்ணுமே அவருக்கு புரியல. என்னன்னு கீழே பார்த்தா தன்னை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஹனுமந்த வாகனத்தில் ராமர் நின்று சண்டை போடுறார். ஹனுமான் மீது அத்தனை அம்பும் பாய்ந்து துளைப்பாய்ந்து அங்கேருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வருவதை கண்ட ராமர் விதிர்த்து போயிட்டார். ஐயோ, நமக்கு தொண்டு செய்யக்கூடிய ஹனுமானுக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு என்ன பண்ணி அப்போதான் யுத்தம் செய்தார். அப்ப யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி என்ன வந்தது ராமருக்கு? இத்தனை நாள் வராதது ஒண்ணு வந்ததே, கோபம். அந்த கோபம் ராமருக்கு வந்தது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ராமாயணத்தின் பூர்வாங்கத்துல சொல்லும் போது என்ன சொல்றா? ஜித குரோதஹாங்கிற கோபத்தை ஜெயிச்சவன் எவன்னு கேட்டதுக்கு பதில் ராமர். இங்க கோபம் வந்துடுத்தேன்னா கோபம்ங்கிறது கெட்ட குணம் கிடையாது. யாருக்கு எப்போது எவ்வளவில் படுகின்றது என்பதுதான் கோபத்துக்கு லட்சணம். ராமருக்கு உரிய காலத்தில் பாகவதோத்தமனை நிந்தித்து விட்டான் ராவணன் என்பதற்காக ஒரு கோபம் வந்தது இல்லையா? அந்த கோபம் ராமரை காட்டிலும் அவருடைய கோபம் ஆண்டாளுக்கு பிடிச்சு போயிடுது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். என் மனசுக்கு பிடிச்சது ராமர், ஆனா ராமர்லயே பிடிச்சது அவருடைய கோபம் அப்படின்னு ராமாயணத்தை பிரஸ்தாபம் பண்ணியிருக்கா. சரி, இப்ப விபீஷணன் என்கின்ற தர்மாத்மா பக்தனை விட்டு விட்டாள். கொடியவன் எத்தனையோ பெண்களிடத்தில் அபச்சாரப்பட்டவன் ராவணன் பெயரை விட்டு விட்டாள். நடுவில் இருக்கக்கூடிய கும்பகர்ணன் பெயரை மட்டும் சொன்னான். அதாவது பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தான். ஏன் கும்பகர்ணன் பேரை சொல்லணும்னா, கும்பகர்ணன் விபீஷணன் அளவுக்கு தர்மத்தை கடைபிடித்து ராமர் பக்கம் வந்துள்ள, அதே சமயத்துல ராவணன் சொன்னது எல்லாத்தையும் ஒத்துக்கல. அவன் சொன்னா, ராவணா நீ செய்வது தவறு, சீதையை கொடுத்து விடு. எவ்வளவோ மிரட்டி தான் ராவணன் கும்பகர்ணனை யுத்த களத்துக்கு போக வைக்கிறான். அப்ப கும்பகர்ணன் சொல்றான், இன்று நான் எப்படி யுத்த களத்தில் மறிப்பேனோ ராமன் கையால், அதே போல் அண்ணா ராவணா நீ நாளை மறிப்பாய்னு ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போறான்.
அந்த கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருந்தானா? எத்தனை நாள் தூங்கினா, எப்படி தூங்கினா, இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். தூக்கம் என்பது நமக்கு பகவத் பிரசாதம். Isn't sleep a beautiful blessing by God? ஒன்றும் தூக்கத்தில் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு லயிக்கிறது, ஒட்டுறது, சேர்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒன்றாயிடுறதுன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று கொடுத்தனும் நடத்தும் தூக்க சமயத்தில். பொதுவாக நம்ம ஆங்கிலம் சொல்லுவாங்க, தூங்கிட்டு ஐயோ எழுப்பாத பாவம் அப்படின்பா. காரணம் என்னென்னா அந்த சமயத்தில் அவர் பகவத் குணத்தில் அனுபவத்தில் இருக்கார். அந்த மாதிரி இந்த கும்பகர்ணன் என்பவன் நம் ஆச்சாரியர்களை பொறுத்தவரையில் ராவணன் பக்கம் இருந்தாலும் அவன் கொடியவன் கிடையாது, பகவத் குணத்தில் ஈடுபட்டான். அதனால அவன் பேரை சொல்றான். அப்படின்னா ராமாயணம் வந்துடுத்தா பின்னாடி நாச்சியார் திருமொழியில அதாவது மாதலி முன்தேர்கொள்ள ராவணன் மேல் சரமாரி, ராமராவர யுத்தம் நடக்கும்போது மாதலி என்கின்றவன் தேரை முன்பு கொண்டான் அப்படின்னு சொல்றான். பல ரெஃபரன்சஸ் இருக்கு. அதாவது ராமாயணத்தை படித்திருக்கின்றாள், கேட்டிருக்கின்றாள், கேட்ட விஷயத்தை நமக்கு சொல்லுகின்றாள் ஆண்டாள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இருக்கு. ஒன்று ராமாயணம். ரெண்டாவது பாகவதத்துக்கு வருவோம். பாகவதத்தில் முக்கியமாக எல்லா அவதாரங்கள் இருக்கு. இப்போ எடுத்துப்போமே, வராக அவதாரம் சொல்லியிருக்காளா? பாஷி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இப்போ பாஷி தூர்த்து கிடந்த பார்மகள், பூமாதேவி மேலே பாஷி ஒட்டின்னு கொடுத்தான். அந்த பாஷி தூர்த்து கிடந்த தன்னுடைய பத்னி இல்லையா பூமாதேவி, அவளை இடர்ந்தெடுத்தார் வராக பெருமான். உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா என்று வேதம் சொல்கின்றது. இப்போ அந்த பூமி பிராட்டியை இடர்ந்து எடுக்கும் போது இந்த விஷயத்தை ரொம்ப அழகா ஆண்டாள் காண்பிப்பது பாகவத புராணத்திலிருந்து, வராக புராணத்திலிருந்து. பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று சொல்லுவது பெருமாளுக்கும் பூமி பிராட்டிக்கும் நடந்த வார்த்தாலாபம், சம்பாஷணையில் வராக சரம ஸ்லோகத்தின் சூக்ஷ்மார்த்தங்களை பெருமாள் பிராட்டிக்கு சொன்னாராம். அது எங்க? வராக புராணத்திலிருந்து எடுத்திருக்கா ஆண்டாள். அப்படின்னா பாகவத புராணத்தில் இருக்கக்கூடிய வராகருடைய சரித்திரம், வராக சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை வராக புராணத்தில் எடுத்து ஒரே பாசுரத்தில் கோத்து கொடுத்தாள். இப்போ நிசிம்மமூர்த்தி எடுத்துப்போம். இப்போ சிம்ஹம்னா எப்படி இருக்கும்? சுலபமான பாசுரம். மாறி மலை முழஞ்சில் மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்கைய பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்று அந்த நிசிம்ஹாவதாரத்துல சிம்ஹம் எப்படி புறப்படும் சொல்ல, சிங்கம் ஒன்று புறப்பட்டதையெல்லாம் பாட்டு இருக்கே. இந்த சிங்கம் எப்படி புறப்பட்டது என்பதை ஆண்டாள் விளக்குகின்றாள். ஹிரண்யனை கிழித்தெறிந்தார் பெருமாள். நாச்சியார் திருமொழியில 2-3 இடங்கள்ல சொல்றார். வாமனன் மண்ணு இதுவென்னு, இதுதானே வாமனன் மண்ணு. அந்த வாமனனை சொன்னால் அந்த வாமனன் வளர்ந்திருப்பாரோன்னு திருவிக்ரமாவதாரத்துல. இன்னைக்கு நீங்க பாதாமி கேவ்ஸ்க்கு போனாலோ மகாபலிபுரத்துக்கு போனாலோ பெரிய திருவிக்ரமாவதாரத்தை ரொம்ப அழகா அளந்து காண்பிச்சிருப்பா. கல்லு வெட்டுல, கல்லு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப திருவிக்ரமனா பகவான் உலகளந்தாரே, அந்த திருவிக்ரமனை சொல்லியிருக்காளான்னு கேட்டா 3ஆம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. 17ஆம் பாசுரம். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. 24வது பாசுரம். அன்னி உலகமளந்தாய் அடி போற்றி. ஒரு 10 பாசுரத்துக்கு ஒரு பாசுரம் திருவிக்ரமனை சொல்றா. அடுத்த 10 பாசுரத்துக்கு ஒரு பாசுரம் திருவிக்ரமனை சொல்றா. அடுத்த 10 பாசுரத்துக்கு ஒரு பாசுரத்தை திருவிக்ரமனை சொல்றா. இப்படி 3 இடங்களில் சொல்லுவதால் அந்த திருவிக்ரமாவதாரத்தின் சீர்மை பெருமை அவள் சொல்லுகின்றாள். ராமரை பத்தி சொல்லிட்டேன். இப்ப கிருஷ்ணருக்கு வருவோம். கிருஷ்ணருக்கு அவர் சொல்லாத வார்த்தையா? அதனால அத்தான வார்த்தைகளும் கிருஷ்ணருக்காக தானே அர்ப்பணிச்சா. அந்த கிருஷ்ணருக்காக எங்கெல்லாம் சொன்னா முதல்ல பார்ப்போம். அவர் எங்கு பிறந்தார்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கில நாயித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கல்ஜல் வயிற்றினில் நிருபென நின்ற நெடுமாலே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்போ அந்த அந்த பெண்மணியானவள் இருக்கின்றாள் இல்லையா? இப்போ அந்த பெண்மணி சொல்லக்கூடிய கருத்தை நல்லா கவனிங்க. ஒரு தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார், யசோதைக்கு பிள்ளையாக வளர்ந்தார். அந்த இரவு அப்பேற்பட்ட இரவு, அதுல ஒன்று என்று போட்டதால் ஒரு தனித்தன்மையை எடுத்து சொல்லுகின்றாள் ஆண்டாள். அப்படின்னா அவருடைய பிறப்பை சொல்லியாச்சு. இப்ப அவர் யமுனையை கடக்க வேண்டும். தூய பெரு நீர் யமுனை துறைவனை, யமுனைன்னு சொல்லியாச்சு. அங்க போனோன்னு என்ன பண்ணார்?
யசோதை இளம் சிங்கம். யசோதைக்கு இளம் சிங்கம் போலன்னோ இருந்தார். அந்த கிருஷ்ணருடைய கண்ணை பாப்பாளாம் எல்லாரும். ஐயோ எவ்வளவு அழகான கண்ணடி. அதுக்கு இன்னொத்து சொல்லுவலாம், ஆமா அம்மாவை அப்படியே கொண்டு வந்திருக்கான் யசோதையை. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அதாவது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனின் ஆண்டாள். மாத்ருகா பஞ்சகத்துல பகவத் பாதாள் சொன்னார், ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருச்சியம் தனுசோஷனம் மலமயி ஷையாஜ சாம்பத்சரி. ஒரு அம்மா என்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான்னு சொன்னா, அப்பேற்பட்ட திருத்தாயாருடைய பெருமையை இந்த இடத்துல எடுத்து சொல்றார். அதனால அந்த யசோதைக்கு பெருமையை சேர்த்தாரா, வசுதேவர் இது நந்தகோபாலன் என்னானார். அதனால்தான் முதல் பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அந்த வேலையெல்லாம் ஷார்பன் பண்ணி வச்சுப்பாரான் நந்தகோபாலன். ஏன்னா தம் பிள்ளை ஏதாவது கட்டெரும்பு கடிச்சுட்டான கட்டெரும்பு அடிக்கிறதுக்கு ஒரு வேல். கட்டெரும்புக்கு வேல் தேவையான்னு கேட்டால் அவருக்கு கிருஷ்ணர் மேலே எவ்வளவு பிராவண்யம்னா, அவர் முன்னாடி இது மாதிரி ஹிம்சையெல்லாம் பண்ணதே இல்லை. ஆனால் பிள்ளையை ரக்ஷணம் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்வராம் அந்த நந்தகோபாலன். அதனால்தான் நப்பினை சொல்லும்போது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் சொல்கிறான். அதனால அப்பா அம்மா வளர்த்த அப்பா அம்மாவை சொல்லியாச்சா. அடுத்தது அசுரவதங்கள்லாம் பண்ணின்னு வராரு பாகவதத்தில் ஒன்னொன்னா சொல்றாளே. முதல்ல பூத்தனா. அதனால பேய் முலை நஞ்சுண்டு, திருப்பாவை எடுத்துக்கோங்க. பேய் முலை நஞ்சுண்டு. பேய் முலை அந்த பூதனா என்கின்றவளை சா பூதனா பாலகாதினிங்கிற. அதனால கோபாஷ்ட சம்பூய குஹோபமாக்ஷீம் ஸ்வகோஷ நிர்ஹாதித விஸ்வகோஷாம் கதாசு மைக்ஷந்த நிஷாச்சரீம் தாம் பீமாகிருதீம் பைமரதீம் இவான்யாம் அப்படின்னு ரொம்ப அழகா சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயத்துல சொல்றார். அந்த பூதனாவதம் நடந்ததும் அங்கே. அதனால அந்த பேய்முலை நஞ்சுண்டு. அடுத்தது கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடாசுரனை பஞ்சனம் செய்தாயே. அடுத்தது இப்போ குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. அந்த மலையை பிடித்து தாங்கி பிடித்தாயே எல்லோர்களுக்கும் ஒரு குடை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக கோவர்தனோத்தரணம் ஆச்சு. காளியன் மீது நர்த்தனம் செய்தாயே, காளிங்க நர்த்தனம் ஆச்சு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே என்று கம்சனை சொல்லி அவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பயம் அச்சம் என்கின்ற நெருப்பை சொல்லி அவனுடைய வதத்தையும் சொன்னாள். மல்லர்களை கொண்டு முடித்தார் அல்லவா, அதனால அந்த மல்லர்களை கொண்டு முடித்ததை சொன்னாள். குவலையா பீடம் என்கின்ற ஆணையை கொண்டு முடித்ததை சொன்னாள். அதாவது வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் என்கின்றாள் ஆண்டாள். அதனால இப்ப கிருஷ்ண சரித்திரம்னு பார்த்தேன்னா ஒரு சம்பவம் விடாம சொல்லியிருக்கா. செங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் மண்ணு வட மதுரை மைந்த ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் தூய பெரு நீர் யமுனையை கடந்து ஒரு திமகனாய் ஒளிர்த்து வளர பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி புள்ளின் வாய்க்கீண்டானை கன்று குணில வெறிந்தோனை. வெறும்ன திருப்பாவையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு நீங்க கிருஷ்ண சரித்திரத்தை கோத்தெல்லாம் இது வந்துடும். நீங்களே வீட்டில் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணலாம். அப்படி கிருஷ்ண சரித்திரத்தை பிழிந்து கொடுத்தாள் ஆண்டாள் நமக்கு 2 பிரபந்தங்களில். சரி, ஒரு பக்கம் இந்த அவதாரங்கள்லாம் சொல்லியாச்சு சுவாமி, ரகசிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காளா. ஏன்னா ராமானுஜர் வளர்த்து கொடுத்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு மரம் உண்டு. 3 ரகசியங்கள், ரகசியத்ரயம். அது என்னன்னு நான் இப்போ முழுக்க சொல்ல மாட்டேன், மேலோட்டமா சொல்றேன். அஷ்டாட்சரம் என்கின்ற அந்த மந்திரத்தை திருமந்திரம் என்று சொல்லுவோம், இது முதல் ரகசியம். துவயம் என்கின்ற மகாமந்திரம், அதுல 2 வரிகள் இருக்கும், பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். இந்த மந்திரத்துக்கு துவய மகாமந்திரம் என்று பெயர். 3வது சரமஸ்லோகம் என்று பெயர். அந்த சரமஸ்லோகம் கண்ணன் கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தை எடுத்து இந்த சம்பிரதாயத்தில் சரணாகதி விஷயமா ஒரு ரகசியமா கொடுப்பார். இது 3க்கு ரகசியங்கள்னு பேர். இப்போ முதல்ல பார்ப்போமே அஷ்டாட்சரம். அஷ்டாட்சரத்துக்கு அர்த்தம் யாரை பத்தி சொல்றது? நாராயணனை பத்தி சொல்றது. நாராயணன் யார்? நாராயணனே நமக்கே பறை தருவான். அவன் எல்லா இடத்திலையும் இருக்கானா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அவன் உத்தமனாக இருக்கின்றான். அதாவது அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன், பத்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உட்புருஷன்,
முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தர புருஷன், நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன். அந்த உத்தம புருஷன் புருஷோத்தமனை உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்கின்றாள். அதனால நாராயண நாமத்தின் பிரபாவத்தை சொல்லியாச்சு, அவன் உத்தமன்னு சொல்லியாச்சு. அடுத்தது திருவே துயிலழாய், அவன் ஸ்ரீ மகாலட்சுமி சம்பந்தத்தோடு கூடியிருக்கின்றான், அந்த பெருமையை சொல்லியாச்சு. அப்படின்னா அஷ்டாட்சரத்தின் அர்த்தம் இங்க அடங்கியிருக்கு. துவயமகாமந்திரம், துவயமகாமந்திரம் என்ன சொல்றது? பெருமாள் மட்டும் ரக்ஷகன் அல்ல, தவறாக பாவித்து விடாதே. நமக்கு உபேயமாக இருப்பதும் உபாயமாக இருப்பதும் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே ஒரு தம்பதியே நமக்கு லட்சணம், அவாதான் நமக்கு தஞ்சம். தம்பதி தெய்வதம் நகான்னு தேசிகன் எடுத்தார். அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள் நமக்கு ரொம்ப முக்கியமாச்சே. அந்த திவ்ய தம்பதிகளின் பெருமை என்ன? ஸ்ரீ சம்பந்தத்தோடு இருக்கின்றார் பெருமாள். எப்போதுமே திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவுன்னு ஆழ்வார். இந்த வெறும்ன நாராயணன், பிரம்மச்சாரி நாராயணன் யூஸ்லெஸ் விட்டார். அவர் மகாலட்சுமியோடு கூடி இருந்தால்தான் நமக்கு பெருமை. அந்த மகாலட்சுமியோடு கூடி இருத்தல் எப்போது வரும்? அந்த மந்திரத்தின் ரூபமாக வரும். அப்படின்னா நீங்க 18, 19, 20 3 பாசுரங்கள். உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், நப்பினை முன்னிடுறாரா? அடுத்தது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. 19ஆச்சா? 20வது பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பென வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். அப்படின்னு நப்பின்னை சொல்றா. அப்படின்னா ஆகார திரயசம்பன்னான்னு எடுத்தார் நடாதூர் அம்மாள். அதாவது பிராட்டி நமக்கு உபாயமாய் உபேயமாய் புருஷகார பூதையாய் இருக்கின்றாள். பெருமாள் கிட்ட நமக்காக சிபாரிசு பண்றா. பண்ண உடனே அவரை அடைவதற்கு அவளே வழியா இருக்கா பெருமாளோடு சேர்ந்து. அடைந்த பின்னர் நாம் கைங்கரியம் செய்வது இருவருக்குமே. அதனால 3 பாசுரங்களை அமைத்தாள். இதனுடைய அர்த்தா விசேஷமாக துவயமகாமந்திரம் கிட்டிற்று. பின்னாடி ஒரு இடத்துல சொல்றா, மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். விஷ்ணு சித்தர் என்கின்ற அப்பா எங்க அப்பா கேட்டு இருக்கார், அதன்படி இருக்கார். எங்க அப்பா விஷ்ணு சித்தர் யாரு? கருடன். கருடன் எங்க இருந்தார்? குதிரையாக இருந்தார். குதிரை யாருடையது? கிருஷ்ணருடையது. அப்படின்னா கண்ணன் கீதாச்சாரியன் பகவத்கீதை சொன்னபோது ஒரு புறம் அர்ஜுனன் கேட்கின்றான், இன்னொரு புறம் கருடனாக இருக்கின்ற குதிரைகள் கேட்கின்றது. கருடன் யாரு? எங்க அப்பா விஷ்ணு சித்தர். எங்க அப்பா எனக்கு சொல்லி வச்சிருக்கார். என்ன சொல்லி வச்சிருக்கார்? மெய்மெய் பெருவார்த்தை. பகவத்கீதையில் சொல்லப்பட்ட மகாபாரதத்திற்கு உட்பகுதியாய் பகவத்கீதை என்னும் பாகத்தில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ என்கின்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை எங்க அப்பா எனக்கு சொல்லி வச்சிருக்கா. அப்படின்னா அஷ்டாட்சரம், துவயமகாமந்திரம், சரமஸ்லோகம் 3 ரகசியங்களும் ஆண்டாளுடைய பிரபந்தத்தில் இருக்கு. அத்தனை அவதாரம் ராமாயண மகாபாரத பாகவத விஷ்ணு புராணாதி கிரந்தங்களுடைய சாரம் ஆண்டாளுடைய பிரபந்தங்கள்ல இருக்கு. அடுத்தது சாதாரணமா நமக்கு புரியுறாப்புல நவகிரகத்தை பத்தி சொல்லியிருக்காள். இப்ப எல்லாருக்கும் நவகிரகம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருமாள் பிராட்டி என்ன பண்ணிட்டு போறா? மோட்சத்தை கொடுப்பா. அது வரைக்கும் இருக்கிறதுக்கு நவகிரகம் தானே சுவாமி வழி சொல்லியிருக்காளே. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு. திங்களும் ஆதித்யனும்னு சொன்னா ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். பெருமாளுக்கு 2 கண்ணும் சந்திர சூரியர்களா. சந்திர சூரிய நயனா பிரமேயவான்னு தியாகராஜர் எடுக்கிற சந்திரசூரிய உச்சநேத்திரே கருணாவாசாகான்னு நம்ம சஹஸ்ரநாமத்துக்கு பூர்வ பீட்டிகையில் சொல்லின்னு வரோம். அதனால சந்திரசூரியனை பத்தி சொல்லியாச்சா? அடுத்தது அங்காரகன். செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். அங்க செவ்வாய் என்பது வாயை குறித்தாலும் அங்காரகனையும் குறிக்கும். ஏன்னா அவனுக்கும் செவ்வாய் என்று பெயர். புதன், அதாவது புதனை சொல்லும்போது அறிவு. அதனால அறிவு என்கின்ற விஷயத்தை அந்த இடத்துல ஆண்டாள் திருப்பாவையில பிரஸ்தாபிக்கிறார். அடுத்தது குரு இல்லையா? இப்போ குரு சுக்ரன் அடுத்தடுத்த நாள் வருது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே. வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று சொல்றா. சனைஸ்சரன் சாட்டர்டே. சாட்டர்டேவை எங்க சொல்றா? கலியே துயிலழாய் சொல்றா. சுவாமி ராகு கேது விஞ்சிருக்காளே. பெருமாளை சொன்னால் ஆதிசேஷன் அதுக்குள்ள இருக்கார். ஆதிசேஷன் எல்லா பாம்புகளுக்கும் பிரதிநிதி. அப்படின்னா ராகு கேது அதுக்குள்ள அடங்கியிருக்கான்னு. அப்படின்னா நவகிரகங்களை பத்தி சொல்லியிருக்காளா?
மாதங்களை பத்தி சொல்லியிருக்காளா? அந்த மார்கழி திங்கள் மார்கழின்னு சொல்லியிருக்காளா? தையொரு திங்கள் தரை விளக்கீற்றி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனோ மணக்கொண்டு திருவணிந்து அழகினை கலங்கரித்த அனங்கதேவா. தைய சொல்லியிருக்கா, மாசி சொல்லியிருக்கா, மார்கழியை பத்தி சொல்லியிருக்கா. இப்படி மாதங்களை பத்தி ஒரு பக்கம் சொல்லியிருக்கா, புஷ்பங்களை பத்தி சொல்லியிருக்கா, பழங்களை பத்தி சொல்லியிருக்கா. இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு பெரிய ஒரு கிரந்தத்தை 2 பிரபந்தங்களுக்குள்ள அடக்கியிருக்கா. யாரு? ஏதோ ஒரு 100 வருஷம் பண்ண சாமியாரோ ரிஷியோ கிடையாது. ஒரு சின்ன 4-5 வயசு குழந்தை. அதாவது 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னர் மணவாள மாமுனிகள். அந்த மணவாள மாமுனிகள் சொன்ன விதத்துல 5 குடின்னு சொன்னா வேயர் குடி, காரியார் குடி அப்படின்னு முன்னாடி இருந்த ஆழ்வார்களுடைய குடிக்கு ஒரு சந்ததியாய் 5 குடிகள் பண்ண தவத்தின் பயனாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தமிழை வளர்ப்பதற்காக, பக்தியை வளர்ப்பதற்காக ஆண்டாள் பிறந்தாளாம். அதை ரொம்ப அழகா சொல்றார். இப்போது ஆண்டாளுடைய பிரபாவம் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் ஆண்டாளுடைய கருத்துக்கள் இக்காலத்துக்கு பொருந்துமா என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டாள் ஒரு விஷயம் என்ன சொல்றா? கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவார். இதை நம்ம கொஞ்சம் ரெலவென்ஸ்க்கு கொண்டு வரலாம். நிறைய பேர் நீங்க ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். Many of you may have worked in organizations in various firms and would have retired in very high capacity. இப்போ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கணும் அப்படின்னா டீம் ஒர்க் இஸ் எசென்ஷியல் இல்லையா? ஒரு கூடி இருந்தால்தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு இருந்தால் ஒரு பக்கம் பார்த்தேன்னா ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வரும், குவாலிட்டி பார்ப்பா, அப்புறம் இட் வில் கெட் ப்ராசஸ்ட், ஃபைனல் ப்ராடக்ட் வரும், ஃபைனல் ப்ராடக்டோட குவாலிட்டி பார்க்கணும், அப்புறம் யூ ஹேவ் டு பேட்ச் தெம், சாம்பிள் தெம், இதெல்லாம் நடக்கும் ஒரு ப்ராசஸில். இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், ரேப்போவில் இருக்கணும். இல்லாட்டா ஃபைனல் ப்ராடக்டை அச்சீவே பண்ண முடியாது. ஏதாவது தப்பாக எடுத்துனா அவளை சொல்லுவா, இவாளை சொல்லுவா. இப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், இது ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப்பில் மட்டும் இல்லை, ரிலிஜியஸ் செட்டப், டொமெஸ்டிக் செட்டப், எங்கே எடுத்துட்டாலும் நமக்கு அந்த கருத்துக்கள் வருது. அந்த கருத்துக்கள்னு வரும்போது we have to be very 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 careful and vigilant. இதுக்கெல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் தேவை இல்லையா? ஆண்டாள் இந்த இடத்துல இன்ஸ்பிரேஷன் எடுத்து சொல்றா, நிச்சயமாக ஒரு கூடி இருந்தால்தான் குளிர முடியும். சரி, இதெல்லாம் ஆர்கனைசேஷன் செட்டப்ல பார்க்குறோம். இப்போ வீட்டு விஷயத்தையேன்னு எடுத்துப்போமே, ஒரு பகவத் விஷயத்தை எடுத்துப்போம். ஒரு பதி பத்னிகள் கூட சௌமனசியம் இருந்தால்தான் நிறைய விஷயத்தை ரசிக்க முடியும். ஒருவேளை இந்த ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பகவத் விஷயம், ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. இப்போ என்ன ஆகும்? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். நான் இந்த கதைக்கு போறேன்பா, ஹஸ்பண்ட் அதுக்கெல்லாம் யார் போயிடுப்பா, துஷ்யன் தானே கதை சொல்றாரு, அவர் என்ன யூடியூப்லேயே இருக்கு, அவரெல்லாம் நேர கேட்டு போகலாம் பார், ஹஸ்பண்ட் சொல்லுவார் கேட்கலாம்னு ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருத்துன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? ஒரு லைவ்லிஹுட் தினமும் நடக்கிற ஒரு விஷயமே சண்டையில் கொண்டு முடியும். அதனால ஆண்டாள் நமக்கு என்ன கருத்து சொல்றாரு? ரிலேட்டபிளாக இருக்கணும்னு பார்க்கணும் இல்லையா? எப்படி நம்ம தாட்ஸை ஓரளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு குடும்பம் வாழலாம், ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் வாழலாம், இதை சொல்கிறா ஆண்டாள். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பசுக்கள், இப்போ கோரக்ஷணம்னு பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் ஆண்டாளுடைய பாசுரங்கள் எடுத்துட்டேன்னா அந்த பால் வழியிறது, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய்யாகட்டும், பாலாகட்டும், தயிராகட்டும், எதுவாகட்டும், எதை சொல்றதா இருந்தாலும் ஆண்டாள் ஒரு கேட்டில் ரேஸை வச்சு சொல்றான். இப்போ ஒரு கேட்டில் ஹஸ் பிகம் அ மேஜர் இஷ்யூ இல்லையா? இப்போ எல்லாரும் எனக்கு எழுதுவா, நீங்கள் பால் தயிருங்கிற வீகரா மாறிடுங்கோ, பசுவை போட்டு படுத்துறா. வாஸ்தவம் தான், நீங்கள்லாம் பெரியவா இருக்கீள், உங்களுக்கெல்லாம் பால் உங்கள் வீட்டிலெல்லாம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவான்னா அந்த கண்ணுக்குட்டியை கூட்டுன்னு வருவா. அந்த கண்ணுக்குட்டியை கூட்டுன்னு வந்துட்டு பாலை முதல்ல குடிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த பசுக்கிட்டேருந்து பாலை கறப்பா. இப்போ அப்படி இல்லையே, நமக்கு எங்கேருந்து பால் வருதுன்னு தெரியும், பசும்பாலா எருமை பாலா நமக்கு தெரியாது. அதுக்கு ஜஸ்டிஸ் பண்றாளா கண்ணுக்குட்டிக்கும் தெரியாது. அப்படின்னா we are also partaking a sinங்கிறது எனக்கு எழுதக்கூடிய வாழ்வுடைய கருத்து. ஆனா இப்போ பாதி கரிகாயை விட்டாச்சு, இத்தை விட்டாச்சு, அதை விட்டாச்சுன்னா நமக்கு ஒரு புரோட்டீன் இன்டேக்கு எவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றது. அதனால நம்ம ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கோரக்ஷணங்கிறது எவ்வளோ முக்கியம். அதை பால் எப்படி கறக்கணும், அந்த தயிர் எப்படி ஆக்கணும், அது எப்படி வெண்ணெய், எப்படி நெய், அத்தனையும் சொல்றா. ஒரு பொவைன் ரேஸ். ஏன்னா அவ கிருஷ்ணரோட தன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது லவ்வருக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அந்த கோரக்ஷணம், கோசகன்னு பேர் தேரெழுந்தூர்ல, அதை சொல்றா. அதனால ஆண்டாளுடைய கருத்துக்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் பாயுது. அவ
சில கிரந்தங்கள் படிச்சிருக்காளா, அவ படிக்காத கிரந்தங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் படிக்காத கிரந்தங்கள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ரேர் ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சிருக்கா. இதுக்கு ஒரு சுலபமான ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் ஆச்சாரியன் எடுத்து காண்பிப்பார். நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹாலாஸ்ய மகாத்மியம்னு சொல்லிட்டு ஒரு கிரந்தம். அது மதுரை எம்பதியில் சிவபெருமானுடைய பெருமை, மதுரை எம்பதி எப்படி தோன்றிற்று, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஹாலாஸ்ய மகாத்மியத்தை சொல்லுவாள். அதில் ஒரு கதை என்ன சொல்கிறான்னா, இந்திரன் தன்னுடைய அமராவதி பட்டினத்தில் வெவ்வேறு ராஜாக்களை அழைத்தான். அப்போது சோழன், சேரன், பாண்டியன் எல்லா ராஜாக்களும் போயிருக்காங்க. போகும்போது என்ன இருக்கு, பாண்டிய ராஜா கொஞ்சம் டிலேடாக போயிட்டார். டிலேடாக போனதுனால அவருடைய சீட்டில் யாரோ உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாண்டிய ராஜா சென்று என்ன செய்தார், நேர போய் அந்த இந்திரனுக்குரிய ஆசனத்தில் போய் உட்காந்துட்டார். இந்திரனுக்கு கோவம் வந்தது, அவனுக்கு சீட் ஷேரிங்கே பிடிக்காது. எழுந்துக்கோன்னு சொன்னோடனே பாண்டிய ராஜாவை கடத்தி விட்டா, இந்த மீட்டிங்கில் நீ கிடையாதுன்னு. பாண்டிய ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம், ஹியூமிலியேஷன். ஒரு ராஜாவை உட்காரப்படாது வெளியில் போன்னு சொல்லிட்டா என்ன கோபம். இந்த இந்திரனுக்கு எப்படியாவது பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாக சொல்றது மகாத்மியம். அப்போ சிவபெருமான் சொன்னார், இந்திரனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளனவை தான் அத்தனை மேகங்களும், புஷ்கலாவர்த்தகம், எத்தனையோ மேகங்கள் இருக்கு, சம்பர்த்தக மேகங்கள், இந்த மேகங்களை எல்லாம் நீ அடக்கி வைப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ராஜா மேகங்களை எல்லாம் சிறைச்சாலையில போட்டிருக்கான். நீங்கள் உடனே சிறைச்சாலைன்னா என்ன திஹார் ஜெயிலான்னு உட்காந்து கேட்காதீங்க. மேகத்தை தன் வசப்படுத்தினான். மேகத்திலிருந்து மழையை வேண்டிய காலத்தில் உரிய காலத்தில் கொடுப்பது தான் இந்திரனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. இந்திரனுக்கு அதுவும் போனதுனால ராஜா கிட்ட வந்து மன்றாடினார், ஐயா அந்த மேகத்தை விட்டுவிடு. அப்ப ராஜா ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாராம். பாண்டிய ராஜா, எந்த ஊர்ல மழை பெய்யறதோ இல்லையோ, இங்க பாண்டிய தேசத்தில் மழை உரிய காலத்தில் பெய்ய வேண்டும், எழுதி கொடு. இந்த சாசன பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டான் இந்த பாண்டியராஜா இந்திரனும் சைன் போட்டு கொடுத்துட்டான். இந்த சாசன பத்திரத்தின் ஏதோ ஒரு காப்பி ஒவ்வொரு பாண்டிய வீட்டுக்கும் போயிருக்கு. அவன் ஏதோ கிழிச்சு போட்டிருப்பா, ஏதோ பொட்டலம் கட்டி கொடுத்துருப்பா, ஏதோ ஒன்று. இப்போ பெரியாழ்வாரின் வீட்டில் பரன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த பரன்ல இருந்ததுன்னா நானா சொல்றேன், நீங்க உடனே பரன்னு கேட்காதீங்க. பரன்ல இருந்தது. ஆண்டாள் ஏதோ ஒரு நாள் பக்ஷணம் பண்ணலாம்னு இறங்கும் போது அந்த மாவு எடுக்கும் போது அந்த பேப்பரையும் எடுத்திருக்கா. அதுல பார்த்தா சாசன பத்திரம் என்னன்னு இருக்கு, இந்திரன் மற்ற ஊர்களில் மழை பெய்ய வைக்கிறானோ இல்லையோ பாண்டிய தேசத்தில் பெய்ய வைக்க வேண்டும். இட் வாஸ் தேர் ரைட். எழுதி வாங்கிட்டு இருக்கா பாண்டிய தேசத்து மக்கள். அதனால ஆண்டாளை அவ அப்பா, அதாவது பெரியாழ்வார் ரொம்ப வினயத்தோட வளர்த்திருக்க. அவ எது சொல்றதா இருந்தாலும் ப்ளீஸ் முடியுமா, என்ன முடியுமா, ரொம்ப வினயத்தோட கேட்போம். ஆனா ஒரே ஒரு இடத்துல ரொம்ப தைரியமா சொல்றா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், மேகத்துக்குரிய இறைவனே எங்க ஊர்ல மழைய பெய்யவை, சார்க உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் சொல்ற. ஆச்சாரியன் விதிர்த்து போயிட்டார். வினயத்தோடு இருக்கக்கூடிய ஆண்டாள் ஏன் இப்படி பேசுகின்றாள்? ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டான், ஐ டோன்ட் ஹாவ் டு ரிக்வெஸ்ட், ஐ ஹாவ் டு ஜஸ்ட் டிமாண்ட். ஏன்னா என்னுடைய ரைட் அது மழையை வர வைக்கிறது அப்படின்னு கேட்டாலும். இந்த சின்ன விஷயத்த ஆலாசி மகாத்மியத்துல அப்படியே ஆண்டாள் பாசுரப்படுத்தினால அதே விஷயத்தை தேசிகன் மறுபடியும் ஹம்ச சந்தேஷத்துல எடுத்தார். ஈஷாதஸ்திரியான் அதிகதவதாம் க்ஷத்ரியானாம் பிரபாவாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல எடுத்தார். எதுக்கு இது சொல்ல வந்தேன், தெரிஞ்ச கருத்துக்கள் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதை இதை சொல்லுவது மட்டும் இல்லாமல் வராக புராணத்தில் எங்கோ ஓரமாக இருக்கின்ற வராகச்சரம ஸ்லோகம், ஹாலாஸ்ய மகாத்மியத்தில் மதுரையம்பதியோடு சம்பந்தம் பெற்ற அந்த இந்திரனுடைய சம்பவம், இதையெல்லாம் எடுத்து சொல்ற ஆண்டாள் அப்படின்னு சொன்னா அவளுடைய நாலேஜ் பேஸை பாருங்க. எதெல்லாம் we are dealing with a very very young girl. அது இன்னும் பிரைமரிலேயே சேர்த்திருப்பாளான்னு தெரியல ஸ்கூல்ல. அத்துணூண்டு குழந்தை ஒரு பிரபந்தத்தை பாடுறா, இருக்கிற கருத்தெல்லாம் சொல்றான்னா நிச்சயமா இவ தாயாருடைய அம்சம்தான், பூமாதேவியனுடைய அம்சம்தான், அதுல சந்தேகமே இல்லை. அவளை வளர்த்த விதம் இருக்கு பாருங்க. பெரியாழ்வார் சிறு வயதிலிருந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணல. நான் எப்பவுமே உபன்யாசத்துல ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், அது என்னவோ do not force something on your children. பல பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா என்ன இப்படிதான் வளர்த்தா. சுவாமி, உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்கிறதுக்காக அதுதான் சரியான விதம்னு கிடையாது. எந்த ஒரு கருத்துமே நம்ம சனாதன தர்மத்துல ஒரு குழந்தை எந்த தேசத்துல வேணாலும் வளர்ந்துட்டு போட்டுமே புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அது உங்களுடைய கடமை. இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு சொல்லுங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல அந்த குழந்தை ரொம்ப டினை பண்றதுன்னா விட்டுருங்க. லீவ் தட் சைல்ட். தட் சைல்ட் அதனுடைய கர்மால அதை கத்துக்கணும்னு இருந்தால் அது நிச்சயமாக வரும். அது வராம இருக்கவே இருக்காது. ஃபோர்ஸ் பண்ணிவிட்டேன்னா இன்னைக்கு நீங்க சொன்னேளுங்கிறதுக்காக கத்துக்கும்,
நாளைக்கு அது ரிபெல் பண்ணும். உங்களையே எதிர்த்து, நீ என்னை சின்ன வயசுல எப்படி படுத்தி எடுத்த, இப்ப பாரு நான் இதுவும் போட்டுக்க மாட்டேன் அதுவும் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிடும். அதனால பெரியாழ்வார் வளர்த்த விதம் எப்படின்னா, கிருஷ்ணர் மேல ஒரு காதலை வர வச்சுட்டார். அவருடைய பிரபந்தத்தை பார்த்தாலே மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொண்ணு செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதான் மாண்டி குரளனே தலேலோ வையமளந்தனே தலேலோ. அந்த கிருஷ்ணருடைய அந்த வளர்ப்பை சொல்லின்னு வர்றாரு இல்லையா பெரியாழ்வார், அவர் சொல்லின்னு வர விதத்தையே, அவருடைய வர்ணனையை கேட்டாலே ஆண்டாளுக்கு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ஒன்றும் திணிக்க வேண்டாம், அவளுக்கு அப்படியே நேச்சுரலாக அந்த காதல் வந்துடுது. வாட் யூ கன்வே இஸ் இம்பார்ட்டன்ட், ஹவு யூ கன்வே இஸ் வெரி மச் மோர் இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்கிறோம் ஒரு கருத்தை, அவளுக்கு நேச்சுரலாக அதில் அன்பு வரணுமே ஒழிய இப்படித்தான் அப்படித்தான்னு சொல்லிட்டா அந்த குழந்தை இன்னைக்கு கேட்குமே ஒழிய நாளைக்கு உங்களை வச்சு ரிபெல் பண்ணும். அதனால சொல்லாமல் இருங்கோன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்கோ, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுங்க. சொல்லிண்டே அது பல பேர் சொல்லுவா, குழவி வந்து புழுவை கொட்ட 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 அது குழவியாக மாறிடுமா. இதெல்லாம் 1950 வரைக்கும் அது குழவியாக மாறிது. இப்போ ஒரு குழவியாக மாறாது, வேற தினசாக மாறி போயிடும். அதனால இந்த கொட்டுறது மாத்துறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. பிற மதங்கள் எப்படி பண்றாங்கிறது நமக்கு சர்ச்சை கிடையாது. அவளுடைய வழி அவ வழியாவே இருந்துருக்கும். நம்ம சனாதன தர்மத்துல பிரஹ்லாதனுக்கு எப்படி சுவாமி பக்தி வந்தது, அப்பா சொன்னாரா அம்மா சொன்னாளா? நாரதர் ஆசையா கர்ப்ப காலத்திலேருந்து ஊட்டினார், அதுக்கு நல்லா தெளிச்சு பிரம்மஜானியா வந்துடுத்து அந்த குழந்தை. அர்ஜுனன் பக்கத்திலேயே கிருஷ்ணர் இருக்கார், பக்தி யோகத்தை சொல்றார், சரணாகதியை சொல்றார், ஏதாவது ஒண்ணு பண்ணானா? பண்ணல. ஆனா பண்ணலைங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுள்ள. இதை பாரு, சொல்ல வேண்டியது என் கருத்து, நீ கேட்டுட்ட, நான் பதில் சொன்னேன், ஓ இஷ்டம், விட்டுட்டார். நீ மோட்சத்துக்கு போகணும்னு தான் பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணல அர்ஜுனன், அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுள்ள. நம்ம சம்பிரதாயத்துல ஆண்டாள் பெரியாழ்வாருங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு அப்பா பொண்ணை எப்படி வளர்க்கணும், எப்படி ஃபோர்ஸ் பண்ணாம வளர்க்கணும். அதுதான். ஒரே ஒரு இடத்துல அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா அவர் தொடுத்து வச்ச மாலையை அவ போட்டுட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ நான் இப்படி வளர்க்கலையேம்மா, பெருமாளுக்கு சமர்ப்பிக்க. அதை கூட பெருமாள் என்ன பண்ணி விட்டார், இல்லை அவ போட்டுட்ட மாலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல அப்பாவுடைய பெருமையை சொல்றதா, பெருமாள் பெருமையை சொல்றதா? பெருமாள் அவ போட்டுட்ட மாலை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாரு. இதை விட நமக்கு எங்க ஒரு சுலபமான ஒரு பெருமாள் கிடைப்பார்? இந்த மாதிரி விஷயங்களை கொண்டதுதான் ஆண்டாளுடைய சச்சரித்திரம். இப்போ நான் இதுல ஒன்னே ஒன்று என்ன பண்ணி விடுறேன், நிறைய கேள்விக்கு இடம் விட்டுவிட்டேன். ஏன்னா ஆண்டாளுடைய கருத்துக்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 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 300-400 உபன்யாசம் கொடுத்துருப்பேன். அதுல இங்க 100 உபன்யாசம் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இதெல்லாம் பேஸ் பண்ணி யூடியூப்ல இருக்கும், நீங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பேன். ஆண்டாளுடைய சரித்திரத்தை பேஸ் பண்ணி, அவளுடைய கருத்துக்களை பேஸ் பண்ணி எவ்வளவு கேள்விகள் இருக்குங்கிறத நம்ம இனிமே பார்க்கலாம்.